ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹225 குறைந்த நிலையில் மாலை மீண்டும் அதிகரிச்சிருக்குங்க. ஸோ எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ₹200 அதிகரிச்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ₹225 குறைஞ்சது, இப்போ வந்து ₹200 அதிகரிச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்று ₹25 மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுங்க. ஸோ 22 கேரட் தற்பொழுது ஒரு கிராம் ₹11,300 ஒரு சவரன் ₹90,400 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 88,000க்கும் 90,000க்கும் வந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அப் அண்ட் டவுன் அந்த 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 இது ரேஞ்சுக்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம மதியம் 1:30 மணி நிலவரத்தில் நம்ம போட்டிருந்தோம் தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நம்ம அப்போ ஸ்டேட்டஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ₹80 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சடனாக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகாமல் வீக்காக இருக்குங்க. அதாவது ₹88.70 அப்படிங்கிற மாதிரி வீக்காக இருக்குதுங்க ஐஎன்ஆர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ₹200 வரைக்கும் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ₹11,300 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்தது 24 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ₹12,327 ஒரு சவரன் ₹98,616 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் அதே ₹165 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெளியோட விலை பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலுக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து ரேட்டுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ₹20 கிட்டே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதை வைத்து தான் வந்து வெள்ளியோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை இன்னும் கொஞ்சம் சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தற்பொழுது ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு டேரிஃப் ஒரு 10% வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது 57% இப்போ 47% வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து உடனே வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மத்தியானம் 1:30 மணி வீடியோவிலேயே நம்ம இதை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பொறுத்து தங்கத்தோட விலை வந்து மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகலாங்க. ஸோ எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இப்போ வந்து ரேட் கட்டு 0.25% சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அடுத்த மாதம்? ஏன்னா இப்போ வந்து 30ஆம் தேதி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த மாதம் முடிய போகுது. ஸோ அதனால் நவம்பர் மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட அப் அண்ட் டவுன் இப்போ மாறுதுங்க. அதுவும் ₹10 ₹20 இல்லைங்க, ₹100 ₹200 அளவுக்கு தான் ஏறவும் செய்யுது இறங்கவும் செய்யுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 0.25% வந்து ரேட் கட் சொன்னதுனால, அதாவது 25 பைசா வந்து ரேட் கட் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலருடைய மதிப்பு வந்து வீக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள்லாம் வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து டேரிஃப் இல்லாமல் இருந்திருந்தால், டேரிஃப் ஃபுல்லாகவே வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த விலை வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்காமல் கொஞ்சம் குறைய பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைக்காமல் 57%லேருந்து 47% அப்படி தான் குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும் மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே இறங்குதா எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சதுனா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ காலையில் தங்கத்தோட விலை குறைஞ்சிருச்சு ஒரு ₹200, மறுபடியும் மாலை ஒரு தடவை குறையும், அப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் குறைஞ்சதுன்னா மாலை மீண்டும் வந்து அதிகரிச்சிருது. இல்லை மாலை மறுபடியும் வந்து குறைஞ்சதுன்னா காலையில் வந்து அதிகரிச்சிது. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது முடிவு பண்ணுறேன்னா டக்குன்னு முடிவு பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி மதிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து நாளைக்கு ஒரு நாள் தான், அடுத்து வந்து அடுத்த மாதம் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சீட்டு பே பண்ணுறவங்களாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரேட் கன்வீனியன்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு பே பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மீண்டும் இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லை மறுபடியும் வந்து டவுன் ஸ்டேஜுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு 9 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.